எங்க அம்மா கிட்ட அடி வாங்க வச்சல, இனிமே நீ பாட்டே சொல்லி தரக்கூடாது. அப்புறம் என்ன, ஹார்மோனி பெட்டி அடிச்சு தூள் தூள் ஆக்கிட்ட. இனிமே அவன் நம்ம பிரச்சனைக்கே வரமாட்டான். என்ன சத்தம்? அது ஒண்ணு இருக்காதரி. இருங்க வர. சின்னமணி, நீ 1008 காரணம் சொன்னாலும் சர்றா, வயசு பொண்ணு கை நீட்டி அடிச்சது தப்பு. பஞ்சாயத்துல நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். பாவா, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அவ தப்பு பண்ணா, அவளை நான் அடிச்சேன். இதுக்காக எவங்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க தயாரா இல்ல. டேய், உன் பிரச்சனையை நீ சொல்லிட்டே இல்ல. இந்த ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அதுக்கு நான் கட்டுப்பட்டே தீரணும். உனக்கு பதிலா நான் அடி வாங்குறேன்டா. பாவா, இந்த பிரச்சனைய நானே தீர்த்துக்கிறேன். வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண பஞ்சாயத்துக்கு நானே தேடி வந்திருக்கிறேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. பாத்தீங்களா, என் காரை உடைச்சது மட்டும் இல்லாம என் பொண்ணை அடிச்சது மட்டும் இல்லாம என்ன திமிரா பேசுறான். நம்ம ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்திருங்க. என்னையா நான் சொல்றது? டேய், முதல்ல அவனை மரத்துல கட்டி வைக்கடா. இந்த ஊர்ல எவனும் என்னை கட்டி வச்சு அடிக்க முடியாது. நானா அடி வாங்கினாத்தான். எடுறா கைய. அவன் தயாராயிட்டான். அவனை யாரு அடிக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்கான். அதுக்காக என் பொண்ணு கையால தான் அடி வாங்கணும்.
மாமா, பஞ்சாயத்துல உங்க பொண்ணு சின்னமணியை சவுக்கால அடிச்சிட்டு இருக்கு. ஆத்திர அடங்கிருச்சா? இந்த ஊரே பாக்குற மாதிரி என்னை எப்படி அவமானப்படுத்தணுமோ அதை நீ செஞ்சிட்ட. இதே ஊர் பாக்குற மாதிரி நான் என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிடறேன். ஏய், என்ன அவமானப்படுத்துற உனக்கு இது ஒரு பாடமா இருக்கு. போடி. ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கழுத்துல தாலி ஏறணும். உன்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில அது நடந்து முடிஞ்சிருச்சு. பலவந்தமாவோ பலாத்காரமாவோ இந்த தாலி என் கழுத்துல நிறுத்தி வைக்க முடியாது. இந்த தாலி எப்போ உன் கழுத்திலே இருக்கணுங்கிறதுக்காக நான் காவலும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளு. அதுக்கப்புறம் இந்த தாலியை கழுத்திலேயே மாட்டிக்கிறதா இல்ல கழட்டி எறியறதாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. நீ நிக்கிற இந்த இடம், இந்த பங்களா, உன்னுடைய கார், நம்ம வசதிகள், இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் யார் தெரியுமா? இந்த தாலியை உன் கழுத்துல பலவந்தமா கட்டினானே அந்த சின்ன மணிதான். நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒண்ணு ஒரு பரம்பரை பணக்காரர் இல்ல. இதே ஊர்ல வசதியா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க அண்ணன் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு வேலைக்காரர் தான். அவர் எங்க அண்ணன் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க அப்பா கிட்ட நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். இது தெரிஞ்ச எங்க அண்ணன் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாரு. ஆனா நான் கேட்கல. முடிவா எங்க அண்ணன் கிட்ட நான் சொன்னேன், நீங்களா பார்த்து ஒருத்தரை கல்யாணம் செஞ்சு வச்சாலும், நானா விரும்பி ஒருத்தரை ஏத்துக்கிட்டாலும் வாழ்க்கை நடத்த போறவன் நான் தானேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. அடுத்த வாரமே உங்க அப்பா கட்டின தாலி என் கழுத்துல ஏறிச்சு. ஆனா கல்யாணமான ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் உங்க அப்பாவுடைய சுயரூபமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நீங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன்னா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நான் தானே. இப்போ எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டு வந்தாதான் நீ வீட்டுக்குள்ளேயே வரலான்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. அதுக்கு நீ என்னம்மா சொன்ன? எங்க அண்ணன் சொத்தையெல்லாம் எழுதி வாங்கி கொடுத்துட்டு உங்க கூட வாழணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு மாப்பிள ஜானகி, மாப்பிள நீங்க ஆசைப்பட்டபடி இந்த வீட்டையும் உங்க பேருக்கே எழுதி வச்சுட்ட. நான் ஆசைப்பட்டபடி என் தங்கச்சி கடைசி வரைக்கும் கண் கலகாம காப்பாத்துங்க. நான் எனக்காக இதெல்லாம் கேட்கல. உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்கலாம், அதுக்காகத்தான். மாப்பிள உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மணி, என்னப்பா? அத்தை மாமாட்டெல்லாம் சொல்லிட்டு புறப்படு, நாம இந்த வீட்டை விட்டே போலாம். அத்தை போயிட்டு அத்தை. மாமா போயிட்டு மாமா. போடா, போய் பைய எடுத்துட்டு வா. சரிப்பா. அண்ணா அண்ணா, எனக்காக நீங்க ஏன் வீட்டை விட்டு போகணும்? நீ நல்லா இருக்கணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போகணும். பாப்பா அண்ணா